அனைத்து உடற்கல்வி சொந்தங்கள் மற்றும் வருங்கால அரசு பள்ளிகளில் உடற்கல்வி இயக்குனராக பணிபுரிய போகும் உடற்கல்வி சொந்தங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்தபடியாக நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, நம்மளுக்கு குடுத்திருக்க 102 வேக்கன்சிய அவங்க எப்படி பிரிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப என்னன்னா, நம்மளுக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்துட்டு மொத்தம் 87 வேக்கன்சி இருக்கு. இப்ப அத வந்துட்டு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஆ சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனல் பேன் டீட்டெயில்ஸ் கரண்ட் வேகன்சி ஆஸ் ஆர் ஃபாலோவர்ஸ். நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்துட்டு எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஆஹ் மொத்தம் ஜென்ரலில் வந்துட்டு ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 12 போஸ்டிங்கு. இந்த 12ல் வந்துட்டு மென் ஆர் உமன் யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அவங்களாம் எலிஜிபிள். மென்னா கூட இருக்கலாம் 12 பேருமே, உமனா கூட 12 பேர் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு யாருக்கு வேணா எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு. ஆனால் ஜென்ரல் உமன் கேட்டகரியில் வந்துட்டு 7. இந்த 7 வந்து எப்படின்னா, ஒன்லி உமன் கேண்டிடேட் தான். எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி. ஆனா, டாப்ல 12 பேர் போக, அடுத்த இருக்க 7 பேருமேவும் உமனா எடுப்பாங்க. 12 பேத்துக்கு அடுத்து ஒரு 10 ஜென்ட்ஸ் இருக்காங்க. எங்க எங்க பேர் ஜெனரல் உமன்ல வரல. நான் அப்படிலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதுக்கு அடுத்து இருக்க 50வது ஆளு உமனா இருந்தா, அவங்க தான் ஜெனரல் உமன் கேட்டகரிக்குள்ள போக முடியும். அதுக்கு அடுத்து இருக்க 7 பேரு அந்த ஜெனரல் உமன் கேட்டகரில வருவாங்க. அடுத்து வந்து ஜெனரல் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் கோட்டாவுல வந்துட்டு 4 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஜெனரல் உமன் தமிழ் மீடியத்தில ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கேட்டகரி 4 ஜெனரல்ல வந்துட்டு ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி 4 என்னான்னு வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அடுத்து வந்துட்டு பிசி கம்யூனிட்டில வந்துட்டு நம்மளுக்கு 11 வேக்கன்சி இருக்கு. இந்த 11 வேக்கன்சில பிசி கம்யூனிட்டிய சேர்ந்த ஆண், பொண்ணு யாரு வேணா இதுக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அவங்க மார்க் பேஸ் பண்ணி. அதுக்கடுத்து வந்து பிசி உமன்ல வந்துட்டு ஒன்லி உமன் மட்டும் தான். அதுக்கு 6 வேக்கன்சி இருக்கு. அதுக்கடுத்து பிசி தமிழ் மீடியத்தில 3 வேக்கன்சி இருக்கு. அடுத்து பிசி உமன் தமிழ் மீடியத்தில 1 வேக்கன்சி இருக்கு. இந்த பிசி பிசி தமிழ் மீடியம் டீன்னு போட்டிருக்க வந்துட்டு, இந்த இதில தமிழ் மீடியம் படிச்சவங்க ஆண், பொண்ணு யாரா இருந்தாலும் அதுக்கு எலிஜிபிள் தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் தமிழ் மீடியம் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பிசி கம்யூனிட்டி கேட்டகரி 3ல ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, பிசிஎம்ல வந்துட்டு ஜெனரல்ல ஒரு வேக்கன்சியும், பிசிஎம் உமன்ல வந்துட்டு 0 வேக்கன்சியும், பிசிஎம் தமிழ் மீடியத்தில ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பிசிஎம் உமன் தமிழ் மீடியம் ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, எம்பிசி, டிஎன்சில மொத்தம் 8 வேக்கன்சி. இதுல வந்து எம்பிசி கம்யூனிட்டில இருக்க ஆண், பொண்ணு 8 பேர் யார் வேணா வரலாம். டாப்ல இருக்க 8 பேரு. அதுக்கடுத்து வந்து எம்பிசி, டிஎன்சி உமன்ல வந்து 3 வேக்கன்சியும், எம்பிசி, டிஎன்சி தமிழ் மீடியத்தில 3 வேக்கன்சியும், எம்பிசி, டிஎன்சி உமன் தமிழ் மீடியத்தில 2 வேக்கன்சியும் குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்சி கம்யூனிட்டில ஜெனரல்ல 6 வேக்கன்சியும், அதுக்கடுத்து வந்து எஸ்சி உமன்ல 3 வேக்கன்சியும், எஸ்சி கம்யூனிட்டி தமிழ் மீடியத்தில 2 வேக்கன்சியும், எஸ்சி உமன் தமிழ் மீடியத்தில 1 வேக்கன்சியும், எஸ்சி கேட்டகரி 1ல 1 வேக்கன்சியும் குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டில 1ம், எஸ்சிஏ உமன்ல 1ம், எஸ்சிஏ தமிழ் மீடியத்தில 1 வேக்கன்சியும் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எஸ்டில வந்துட்டு 1 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. மொத்தம் 83 வேக்கன்சிய நம்மளுக்கு டிவைட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு 87 வேக்கன்சி. அந்த மீதி இருக்க 4 வேக்கன்சி எங்கன்னா, கீழ வந்துட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல. இப்ப நம்ம யாராவது எம்பிஏ அவங்க டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, செகண்ட் கிரேடு வேலை கிடைச்சிருக்கும். அங்க கூட ஒர்க் பண்ணலாம். செகண்ட் கிரேட் ஸ்கேல்ல. இல்ல நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பிடி டீச்சர்ஸ் யாராவது எழுதுனாங்க அப்படின்னா, அவங்களுமேவும் செகண்ட் கிரேட் சேலரில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே இதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் தான். இந்த 8% வந்து அவங்க குடுத்துருக்காங்க. அதுல வேக்கன்சி வந்து 4 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த 4 வேக்கன்சி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜெனரல்ல ஒரு வேக்கன்சியும், ஜெனரல் உமன்ல ஒரு வேக்கன்சியும், பிசில வந்துட்டு ஒரு வேக்கன்சியும், எம்பிசி, டிஎன்சில ஒரு வேக்கன்சியும் குடுத்துருக்காங்க. மொத்தம் 4 வேக்கன்சி. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து 87 வேக்கன்சிய பிரிச்சு குடுத்துட்டாங்க. இதுக்கடுத்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, நம்மளுக்கு ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல 4 வேக்கன்சி இருந்துச்சு. அத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெனரல்ல ஒரு வேக்கன்சியும், பிசியோட ஜெனரல்ல ஒரு வேக்கன்சியும், பிசி உமன்ல ஒரு வேக்கன்சியும்,
அ பிசி, டிஎன்சி உமன்ல ஒரு வேக்கன்சியும் பிரிச்சு குடுத்தாங்க. மொத்தம் 4 வேக்கன்சி. இதுக்கடுத்து நம்மளுக்கு ரைஃபிள் வெல்ஃபேர்ல வந்து 4 வேக்கன்சி இருக்கு. அதுலயுமே நம்மளுக்கு ஜெனரல் உமனுக்கு ஒரு வேக்கன்சியும், பிசியோட ஜெனரல் பிசி கம்யூனிட்டி ஜெனரலுக்கு ஒரு வேக்கன்சியும், எம்பிசி, டிஎன்சி உமன் கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு வேக்கன்சியும், எஸ்சியோட ஜெனரல் ஒரு வேக்கன்சியும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு 4 வேக்கன்சி வந்துருச்சு. சென்னை கார்ப்பரேஷன் நம்மளுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியத்துல குடுத்துருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் 4 வேக்கன்சி இருந்துச்சு. அந்த 4மேவும் ஜெனரல் உமனுக்கு ஒரு வேக்கன்சியும், பிசியோட ஜெனரலுக்கு ஒரு வேக்கன்சியும், எம்பிசி, டிஎன்சி ஜெனரல் ஒரு வேக்கன்சியும், எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியத்துக்கு ஒரு வேக்கன்சியும் மொத்தம் 4 வேக்கன்சிய இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மதுரை கார்ப்பரேஷன் நம்மளுக்கு கிடையாது. அப்புறம் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேக்கன்சி இருக்கும். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜெனரல்ல ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு 102 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்டகரி 1 என்னான்னு பார்த்துக்கோங்க. கேட்டகரி 1 கேட்டீங்க. இது வந்துட்டு கண்ணு தெரியாதவங்களும், கேட்டகரி 2ன்னா காது கேட்க முடியாதவங்களுக்கும், கேட்டகரி 3ன்னா நம்மளுக்கு டிசேபிலிட்டியா இருக்கவங்களுக்கும், ஆ கேட்டகரி 4ன்னா இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி சம்திங் அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டு நம்ம கரெக்ட்டா வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த இதில நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த லோக்கோமோட்டிவ் டிசேபிலிட்டி வந்து நம்மளுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல அப்படி யாரும் படிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க படிக்க முடியாது. இன் பிட்வீன் படிச்சு முடிச்ச அப்புறம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சம்திங் ஏதாவது ஒண்ணுல அந்த மாரி அவைங்க ஆயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ நான் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம அ ஏஜோட குவாலிஃபிகேஷன் எப்படி பார்க்குறது? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வருது? அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆ இதே மாரி அடுத்தடுத்து நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடா, டிஆர்பி ரிலேட்டடா வரக்கூடிய நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் கிரேட் 1 பிசிக்கல் டைரக்டர் அதுக்கான சிலபஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கடுத்து அந்த சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் கலெக்ட் பண்ணி, எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போஸ்ட் பண்றேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவ. அ என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரணும் அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, உங்களோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்துட்டு இந்த டிசேபிலிட்டி கோட்டா இந்த மாதிரிலாம் அப்ளை பண்றவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும்? செகண்ட் கிரேட் டீச்சரா இருந்தா, அவங்க என்ன சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணணும்? என்ஓசி எங்க வாங்கி அப்ளை பண்றது? ஆ எப்படியெல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவ? எவ்வளோ ஃபீஸு? எக்ஸாம் வந்துட்டு என்ன டைப் நடக்குது? லாஸ்ட் இயர் வந்து ஆன்லைன் பேஸ் நடந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் டேட் எப்போ? ஆ எல்லாமே நம்ம டிஆர்பி பிசிக்கல் டைரக்டர் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லாமே நானு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். நம்ம பிசிக்கல் சொந்தங்களுக்காக, உடற்கல்வி சொந்தங்களுக்காக. ஸோ, எ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவ. ஸோ, அதனால என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆ தேங்க் யூ உடற்கல்வி சொந்தங்களே! மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.